ப்ரோ குட் பை டக்லி ட்ரைலர் பாத்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா மாசா தான் இருந்துச்சுண்ணா, சூப்பரா இருந்துச்சு. அந்த இப்ப விட்ட படத்தை விட அந்த படம் நல்லா வரும்னு நான் எதிர்பார்க்கறேன். அப்புறம் இந்த தடவை கண்டிப்பா நாங்க தான் படம் அடிக்குது பாருங்க. நீங்க ஏகே ஃபேனா? கண்டிப்பா அஜித் தாங்க. நான் பார்த்தேங்க, நல்லா இருக்குது. பசங்களோட போய் நல்லா ஜாலியாக பார்க்கலாம். ட்ரைலர் சும்மா கேஜிபிக்கே டஃப் கொடுக்க மாட்டேது படம். இப்போ அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல? கண்டிப்பா ஃபேன் பாய் சம்பவம் தான், டவுட்டே கிடையாது. கண்டிப்பா மேபி ஸ்டோரியில ஏதாவது சொதப்பலாம் உண்டே, கண்டிப்பா ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான். சூப்பரா இருந்துச்சு, மாஸ். ஓகே, நல்லா இருந்துச்சுங்க. வழக்காத அஜித்தோட கம்பேக்கா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். புக் பண்ணிட்டேன் டிக்கெட்டு, வெயிட் பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் கிடைச்சா இன்னும் பெட்டரா இருக்கும். ஆதிக்கு வந்து கம்ப்ளீட்டா இது வந்து கம்ப்ளீட்டா அவருக்காகவே செதுக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரைலர் பார்த்தா. உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஃபீல்? டில் எண்ட் வரைக்கும் எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்கணும்? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் ஃபேன் பாய் சம்பவம் மட்டும்தான். அவர் அஜித்காக மட்டும்தான் படத்தை எடுத்திருக்காரு. அஜித்தோட ஃபேன்ஸ் கண்டிப்பா போய் பார்ப்பாங்க. நானும் அஜித் ஃபேன் தான், கண்டிப்பா போய் பார்ப்போம். விடாமுயற்சியில கம்ப்ளீட் ஃபிளாப் ஆயிட்டாரு. இதுல ஏதாவது ஒரு கம்பேக் இருக்குமா? கம்பேக் இருக்குன்னு தான் சொல்றாங்க. படம் ட்ரெய்லரும் செம சூப்பரா இருக்குண்ணா. இதுல என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ரொம்ப பிடிச்சதுன்னா அர்ஜுன் தாஸ் பேசிட்டு ஒரு 10 ரூபாய் தர ஒரு சாங் ஒன்று பேக் கம்போஸ்ல வச்சிருக்காங்கல்ல, அதான் மாசா இருந்துச்சு. அந்த இருங் பாய் டயலாக் எப்படி இருந்தது? இருங் பாய் அது அந்த சீன் பார்க்கும்போது ஒரு எஃபெக்டோட இருந்துச்சு. வெரி எஃபெக்டிவ், வெரி எஃபெக்டிவ். பயங்கரமா இருக்கு. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் தலை ஃபேன் தான். பார்க்கலாம் என்ன சொல்றேன். படம் ஓடுங்களா? ஏன்னா ஒரு மாதிரி சொல்றாங்க, எல்லாம் சொல்றது ஓடுன்னு தான் சொல்றாங்க. ஆனா படம் நல்லா தானே இருக்கும். அஜித் இது இதுல வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் என்ன பண்ணிருக்காரு, அதுல ஒரு டயலாக் வேற சொல்றாரு, பாய் பாத்தீங்களா கரி பாய் அப்படிங்கிறாரு, இறங்க பாய்ங்கிறாரு. அது எப்படி இந்த நல்லா கூஸ்பம் மூமெண்டா இருந்ததா? ஃபர்ஸ்ட் கப்பலில் போகும்போது சாங் கேட்குறது நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. பசங்களோட போய் பார்க்கலாம் இருக்கிறோம். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்கலாம்னு ஐடியாவில் இருக்கிறோம். கொஞ்சம் அடுத்த நாள் 2வது ஷோ செகண்ட் ஷோலேயே பார்க்கலாம் பசங்கள சூஸ் பண்ணுறோம் நாங்கள். த்ரிஷா வேற யாராச்சும் கூட்டு இருந்தா கரெக்டா இருக்கும். த்ரிஷா செட் ஆகலாம். எனக்கே ஒரு பர்சனலா ஒரு கொஸ்டின் இருக்கு. த்ரிஷா அண்ட் அஜித்தோட கம்போ பாத்தீங்கன்னா மங்காத்தால செட் ஆனிச்சு. இதுல அகைன் விடாமுயற்சியில ஃபிளாப் ஆயிடுச்சு. இது ஏதாவது ஒரு இதா இருக்குமா? ஏதாவது செய்வேனா அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? அந்த மாதிரிலாம் இருக்காது ப்ரோ. திருப்பி ஃபிளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. த்ரிஷால வேற யாராச்சும் போட்டு தான் பெட்டரா இருக்கும். பார்க்கலாம், பார்த்து மூவி ஃபுல்லா பார்த்துட்டு நான் நீங்க வந்து கேட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்றேன். கண்டிப்பா வந்து டேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டனி படத்தை தரல, அவர் தான் டேரக்டர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அஜித்தோட பெரிய ஃபேன் பாயா. இது கண்டிப்பா ஒரு ஃபேன் பாய் சம்பவமா இருக்குமா? கண்டிப்பாக இருக்குண்ணா, கண்டிப்பாக இருக்கும். இதுல ட்ரைலர்ல ஏதாவது தெரியுது அது மாதிரி? ட்ரைலர் சும்மா தெருக்கி விட்டுக்கு தான் ட்ரைலரு. கேஜிபே டப்பு கொடுக்குதுண்ணா. எங்கே ஸ்டோரியில யாருக்காச்சும் ஒரு குறை ஏற்படலாம். விடாமுயற்சி கூட ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து அஜித் அவர் வந்து அவரோட மாஸ் இங்க கொண்டு வரனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு. பட் இதுல ஃபுல்லாவே அவரோட மாசம் மட்டும்தான் சொன்னாங்க. ஓகே ப்ரோ, வலிமை இது விடாமுயற்சியில பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாயிட்டாரு, ஃபெயில்ட் ஆயிட்டாரு. இந்த படம் வந்து ஃபிளாப். இதுல எப்படி கண்டிப்பா ஒரு கம்பேக் இருக்குமா அஜித்துக்கு? மாஸ் கம்பேக், டவுட்டே கிடையாது. மாஸ் கம்பேக், நோ டவுட்ஸ். அர்ஜுன் தாஸ் தான் வில்லன் அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இவரு டைரக்டர். என்ன சர்ப்ரைஸா இருக்கும்? கண்டிப்பா நாங்களும் அதே ஒரே டெம்டா தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு நல்ல ட்விஸ்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. இந்த ட்ரைலர்ல என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? அஜித்தோட பழைய மூவிஸோட கம்பேக் தான். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் மாறி இருக்குது, அதுதாங்களா? அந்த ட்ரைலர்ல உங்களுக்கு ரொம்ப கூஸ் பம்பா எனக்கு ரொம்ப இந்த சீன் பிடிச்சிருக்குன்னா எது? அஜித்தோட காஸ்டியூம். ஓகே ப்ரோ, இவரு அர்ஜுன் தாஸ் ஒரு டைலாக் ஒன்று சொல்றாரு இல்ல, அது எப்படி இருக்கு? அந்த இருங் பாய் டைலாக் அது எப்படி, நல்லா இருக்குங்களா? வேற லெவல். அது தெறிக்கி விட்டுருக்காரு. சாங் வந்து பாத்தீங்கன்னா ஜீவிதம் போட்டிருக்காரு, நல்லா இருக்குங்களா? ஜி பிரகாஷ் சாங் நல்லா இருக்கும்ண்ணா. ஜி பிரகாஷ் சாங் அதிகமாக கேட்பேன் நான். ஸோ இது நல்லா இருக்கும், சாங் நல்லா இருக்கும். ஓகே ரைட். இப்போ இந்த ட்ரைலர்லயே உங்களுக்கு ரொம்ப கூஸ் பம்பா ரொம்ப பிடிச்ச சீன்னா என்ன? அவர் ரேஸ் கார் போகணும், மேலே அட்டாக்கிங்லாம் இருக்குன்னா அதுதான். அவரோட ஸ்பீடு, அவர் கார் ஓட்டுற ஸ்பீடு, அதுதான் எனக்கு பிடிச்சதுண்ணா. இதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டனில ஒரு சாங் வச்சிருந்தாங்க. அதை விட இது அடுத்த வைப் சாங்கா மாறிடும் கண்டிப்பா. அவர் 2 பேரும் ஒரு கொலாப் பண்ணி ஒரு சாங் ஒன்று போட்டாங்கல்ல, ஏகேன்னு சொல்லி கத்திட்டு அவர் வந்து இது பண்ணி ஒரு ஃபேன் பாய் சம்பவம். அது எப்படி நல்லா கூஸ் பம்பா இருந்தது? கூஸ் பம்ப்ஸ் தியேட்டர்ல பார்க்கும்போது இன்னும் கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அந்த சாங்க்கு எஃபெக்ட் வேற லெவல்ல இருக்கும். பில்லா என்ட்ரி தான் சொல்லுவாங்க. அதை விட இந்த இருங் பாய் டயலாக் தான் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா டைரக்டர் பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருக்காரு. பாப்போம். இதுல கம்ப்ளீட்டா நிறைய பழைய சாங்ஸ், அந்த விண்டேஜ் சாங்ஸ் எல்லாம் நல்லா கரெக்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்காரு. நல்லா ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். படம் போய் பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க. இந்த த்ரிஷாவும் அகைன் கம்பேக் கொடுத்துருக்காங்க. இதுலயாவது மேபி அந்த படத்தை விட்டதை பிடிப்பாங்களா? வாய்ப்பு இருக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னு சொல்றத விட ஃபேன்ஸ் கண்டிப்பா போய் 1க்கு 4 ஷோ பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒர்க்ஃபுல்லான படம். ஓவராலா அந்த ட்ரைலர் எப்படி உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா, இல்ல ஓரளவுக்கு ஏதாவது டிசப்பாயிண்ட், ஏதாவது இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நினைச்சீங்க? வாய்ப்பே கிடையாது. நோ டிசப்பாயின்மெண்ட்ஸ். இது ஒரு ஃபேன் பாய். இது
எந்த ஒரு சின்ன இது கூட மிஸ்டேக் ஆகல. அந்த அமர்க்களத்துல இருந்து கடைசியா வில்லா கொண்டு வந்த வரைக்கும், மங்காத்தா கொண்டு வர வரைக்கும் எல்லாமே பக்காவா செட் பண்ணிருக்காங்க. மெயினா கேட்கணும்னு நினைச்சேன், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நிறைய வெயிட் லாஸ் பண்ணி கரெக்டா அந்த கேரக்டருக்கு பண்ணிருக்காரு. எப்படி அதெல்லாம் பரவாயில்ல, இப்ப எந்த மூவிலுமே அந்த அளவுக்கு பண்ணல, இதுல பண்ணிருக்காரு. எப்படி இல்ல எல்லாருமே எதிர்பார்க்கறது அதுதான். அவர் இதுலயாச்சும் பண்ணிருக்காருன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம். நிறைய படத்துல எதிர்பார்த்துதான், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்த்ததான். பட் அவர் கொடுக்கல. அட்லீஸ்ட் இந்த படத்துக்காகவாச்சும் அந்த எஃபோர்ட் போட்டிருக்காருங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். சர்ப்ரைஸ் எனக்கு வில்லன் தானே சர்ப்ரைஸ் ஆகுது எனக்கு. ஏன்னா மாஸ்டர்ல இருந்து இருந்தவரே இப்ப இதுல குட் பேட் அக்லி வில்லன் ஆகுறாரு. ஸோ படம் இன்னும் மாசா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். அவர் பேர் தான் அர்ஜுன் தாஸ். அர்ஜுன் தாஸ் அவர் எப்படி இதுல ஒரு டயலாக் ஒன்று டெலிவர் பண்ணிருக்காரு, நல்லா இருக்குங்களா, இருங்க பாய்ன்னு சொல்லி. இருங்க பாய். அது ரீல்ஸ்லயும் நிறைய இருங்க பாய் இருக்காங்க. ஆனா இவரு சொல்றது அவரோட வாய்ஸ் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அதுக்கு இது வருது, அஜித்தோட ரிப்ளை நல்லா இருந்தது தானே பாக்குறது. அஜித்தோட ரிப்ளை நல்லா இருக்கு, சாரோட ரிப்ளை நல்லா இருக்கு. ஓவராலா இதுல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அந்த ட்ரைலர், கண்டிப்பா படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் நம்ம படம். ஏன்னா ஏற்கனவே விடாமுயற்சி பாத்தீங்கன்னா தோல்வி ஆச்சு அவருக்கு. இது ஏதோ ஹிட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கா ட்ரைலர் பார்த்ததுல? பாசிபிள் இருக்குண்ணா, இருக்கு.